இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் இந்த நல்ல நாளிலே உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். யோபுவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 10 வசனம். நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? சாத்தான் தேவனிடத்தில் சொன்ன ஒரு வார்த்தை. அப்ப தேவன் தம்முடைய மகனாகிய யோபுவை எப்படி அவர் பாதுகாத்தார், அவனை சுற்றிலும் எப்படி மதிலை அமைத்திருந்தார் என்பது இந்த வார்த்தையில இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. கர்த்தர் முதலாவது உங்களை அவர் பாதுகாக்கிறார். பர்சனலா, தனிப்பட்ட விதத்துல உங்களை டச் பண்ண பிசாசுக்கு அனுமதி கொடுக்காதபடிக்கு உங்களை சுற்றிலும் கர்த்தர் ஒரு வேலி அடைக்கிறார். சத்துருவினுடைய கரம் நம்ம மேல நீட்டப்படாதபடிக்கு, அவனுடைய ஆயுதங்கள் நம்மை தாக்காதபடிக்கு, அவனால் உண்டாகும் பயங்கரங்கள் எதுவும் நமக்கு வராதபடிக்கு ஆண்டவர் முதலாவது நம்மை பாதுகாக்கிறார். அடுத்ததாக நாம் தங்கி இருக்கும் வீட்டை ஆண்டவர் பாதுகாக்கிறார். நம்ம இருக்கிற இடத்தை சுற்றிலும் சத்துரு ஏதாவது ஒரு வழி இருக்கா, உள்ள வந்துடலாமா அப்படி முயற்சி செய்து பார்க்கும்போது அவனுக்கு ஒரு வழி கூட இல்லாதபடி ஆண்டவர் நாம் தங்கி இருக்கும், நாம் தாபரிக்கும் நம்முடைய கூடாரங்களை, நம்முடைய வீட்டை அவர் ஆசீர்வாதமான முறையில பாதுகாக்கிறார். அப்ப என் வீடு பாதுகாப்பா இருக்கிறது என்று நீங்க நினைச்சு ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும். அதற்கு பின்பாக உங்களுக்கு உண்டான சொத்துக்கள், ஆஸ்திகள் உங்களுக்கு சொந்தமா ஆண்டவர் தந்திருக்கிறது, வீட்டிற்கு வெளியில இருக்கிறது. நம்முடைய இடங்கள், நம்முடைய வாகனங்கள், நம்முடைய மிருக ஜீவன்கள், நம்முடைய பொருட்கள், உபயோகப்படுத்தும் இயந்திரங்கள், இப்படி நமக்கு உண்டான நம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறவைகள் மேல் ஆண்டோடைய வேலி அமைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பாதுகாப்பு அது நிச்சயமா இருக்கிறது. இதெல்லாம் நீங்க நம்பணும். அதெல்லாம் விசுவாசித்து ஒவ்வொரு நாளும் நீங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும். நீங்க சும்மா சாதாரணமா நினைச்சிடக்கூடாது. இதுக்கெல்லாம் நான் சிசிடிவி கேமரா மாட்டி வச்சிருக்கிறேன் தெரியுமா, இதுக்கெல்லாம் என் வீட்டுல ஒரு பெரிய நாய் நான் ஒண்ணு வளர்க்குறேன் தெரியுமா, ஒரு செக்யூரிட்டியே நான் போட்டிருக்கேன் தெரியுமா, என்னை பாதுகாத்து கொள்ள நான் எல்லாத்திலையும் ரொம்ப கரெக்டா இருக்கேன் தெரியுமா, என் சேஃப்டியை நான் எப்பொழுதும் செக் பண்ணிட்டே இருக்கேன் தெரியுமா, அதெல்லாம் நீங்க சொல்லலாம். ஆனா நல்ல ஒரு உண்மையை நம்ம புரிந்து கொள்ளணும். நாம் நம்மை பாதுகாப்பதற்காக ஏற்படுத்தி இருக்கிறதோ, நம்முடைய வீட்டை காவல் செய்ய நியமனம் செய்திருப்பதோ, அல்லது நமக்கு உண்டான எல்லாவற்றையும் பாதுகாப்பதற்கு ஒரு கண்காணிப்பு இருக்கிறது என்பதை நினைத்தோ அல்ல. இவைகள் எல்லாவற்றிலேயும் கர்த்தருடைய பாதுகாப்பு இருப்பதினால்தான் தீமைகள் வரவில்லை, சேதங்கள் வரவில்லை, ஆபத்துகள் வரவில்லை, சத்துருவால நம்ம எதுவும் செய்ய முடியவில்லை, மனிதர்களால நம்மளை எதுவும் செய்ய முடியவில்லை. இதை நீங்க புரிஞ்சு ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரமும் நன்றியும் சொல்லிட்டே இருங்க. கர்த்தர் உங்களையும் உங்க வீட்டையும் உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் யோபுவுக்கு எப்படி ஒரு பாதுகாப்பை கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதித்தாரோ அதை போல உங்களுக்கும் அந்த ஆசீர்வாதமான பாதுகாப்பை தருவார். தேவனே, இந்த நல்ல பாதுகாப்பு 3 விதங்களில் ஆண்டவரே எங்களை சுற்றிலும் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.